இன்னைக்கு நான் பேச போற புக்க பத்தி பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமா எம்ஜிஆர் பத்தி எதிர்மறையான கருத்துக்கள் இருக்குதுன்னா, இந்த புக்க ரெஃபர் பண்ணாம இருக்க மாட்டாங்க. நம்மளோட பொது புத்தியில பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு நரேஷன் இருக்கும். எம்ஜிஆர் ரொம்ப நல்லவரு. அவருக்கு மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சு. அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இமேஜ கம்ப்ளீட்டா பிரேக் பண்ற ஒரு புக் தான் எம்.எஸ்.எஸ். பாண்டியன் எழுதின பிம்பச்சிறை. பொது புத்தியில இருக்கிறது உண்மை இல்ல அப்படின்னா, மக்கள் அவரை எப்படி நம்புனாங்க? முக்கியமா அடித்தட்டு மக்கள், பெண்கள் கிட்ட எப்படி அவருக்கு அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு இருந்துச்சு? தனி கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அவரால எப்படி முதலமைச்சர் ஆக முடிஞ்சது? அதுக்கு அவர் ரொம்ப வருஷமா படங்களை யூஸ் பண்ணி எப்படி அந்த பிம்பத்தை கட்டமைச்சாரு. அதே மாதிரி திமுக இருந்தது அவருக்கு எப்படி உதவியா இருந்துச்சு. திமுக அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுச்சு. இது எல்லாத்த பத்தியும் பிரேக் பண்ணி டீடைலா இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. அடித்தட்டு மக்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அவங்கள ஒரு ஆளா ஹீரோ நடிக்கிறது. அதாவது ஒரு ரிக்ஷாக்காரராகவோ, ஒரு மீனவராகவோ, இல்லைன்னா ஒரு விவசாய கூலியாவோ நடிக்கிறது. அதே மாதிரி பெண்கள் மத்தியில போய் சேர்றதுக்கு இந்தந்த ஜெண்டர் ரோல்ல பண்றவங்க எல்லாம் நல்ல பெண்களாகவும், அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஆண்களை கல்யாணம் பண்றதுக்கு ஹீரோ எப்படி ஹெல்ப் பண்றாரு, இல்லாட்டி ஹீரோ எப்படி அந்த ஒரு பிடிச்ச ஆணா இருக்கிறாங்க அவங்க அந்த காதலை ஜெயிக்கிறதுக்கு அவர் எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. இந்த மாதிரியான கதைகளை சூஸ் பண்ணி, அதாவது அங்க என்ன அப்ரேஷன் நடக்குதோ அந்த அப்ரேஷனை கேள்வி கேட்காம ஒரு இமீடியட் ரிலீஃப் தர மாதிரியான கதைகள் அமைச்சுதான் அவரோட படங்கள் இருந்துச்சு. அது அவரால் அடித்தட்டு மக்கள் பெண்கள்கிட்டயும் போக முடிஞ்சது. முக்கியமா சமூகத்தில் நடக்கிற அப்ரேஷனோட ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணனால அவரால் அப்பர் கிளாஸ் கிட்டயும் ரீச் பண்ண முடிஞ்சது. இது எல்லாத்தையுமே அவர் கேர்ஃபுல்லா தான் கட்டமைச்சிருப்பாரு. அவரோட பாடல்கள்ல, பட டயலாக்ல, படத்தோட ஸ்கிரீன் பிளேல. ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் எப்படி நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா, எம்ஜிஆரோட சினிமா வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. வாழ்க்கையில முரணே இல்லாத ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு ஆளா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவரோட ஆட்சி படத்துல காட்டுறதுக்கு முரணா மேல்தட்டு மக்களுக்கு தான் ரொம்ப சாதகமா இருந்துச்சு. முக்கியமா அது ஒரு போலீஸ் ராஜ்யமா தான் இருந்துச்சு. அவரோட ஆட்சியில 15க்கும் மேல கம்யூனிஸ்டுகள் என்கவுண்டர் பேர்ல சுட்டு கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு சர்வதிகார ஆட்சியா தான் இருந்துச்சு. ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் எந்த மாதிரியான பின்விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யார் இந்த புக்கு முக்கியமா படிக்கணும் அப்படின்னா, 2026ல விஜய் அண்ணா வந்தவனையும் தமிழ்நாட்டுல பாலாரும் தேனாரும் ஓட நம்பிட்டு இருக்கிற விஜய் ரசிகர்கள் தான்.